வீட்டு ஸ்டைல் ஹோம்மேட் சப்பாத்தி எல்லாருமே வீட்டில் தான்டா செய்கிறாங்க. அந்த இடத்துல அழுத்தும் போது எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாரு. எவ்வளோ சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் வந்து கலர் பாரு அப்படியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்னு சொன்னீங்கன்னா செருப்பு எடுத்து அடிப்பாங்க. எப்படி வந்து கிளியுது பாருங்க சப்பாத்தி. தமிழ்நாட்டு ஸ்டைல் சப்பாத்தி மாவு ரெடி பண்ணுறப்ப அந்த ட்ரிக்ஸை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பார்த்துட்டிங்கன்னா காய்ஸ் 1/2 கிலோ பாக்கெட்டு இது பார்த்துட்டிங்க எவ்வளோ 37 ரூபா. ஒரு 75% போட்டிருக்கு. ஓகேவா? பால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/4 லிட்டர் இருக்கும். பால் ஊற்றுறப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து நல்லா கிடைக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நம்ம அப்படிதான் பால் ஊற்றி தான் சோடாவுக்கு வந்து கொஞ்சமாக ரொம்ப போடக்கூடாது. நல்லா வந்து பிசைஞ்சிட்டு இப்போ வந்து கொஞ்சம் சுடுதண்ணி லைட்டா நம்ம வந்து பாலும் அந்த அந்த பழம் அதுக்கப்புறம் சர்க்கரை இருந்தால் சர்க்கரை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நாங்கள் வந்து சர்க்கரை சேர்த்துல சர்க்கரை சேர்த்திக்கிறவங்க சர்க்கரை சேர்த்திங்க. நல்லா வந்து ப்ரௌனாக வரும். நம்ம சப்பாத்தி போட்டு சட்டியில் பாருங்க. மாவு வந்து பிசைஞ்சிட்டோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அழுத்தும் போது எவ்வளோ சாஃப்டா இருக்கு, எவ்வளோ சாஃப்டா. அதே மாதிரி நல்லா வந்து பொதுன்னு இறங்குது உள்ள. சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு இருக்கு, அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இருக்கு, நம்ம வீட்லயே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சு தேங்காய் எடுத்து கொடுத்துருவோம். தேங்காய் ஓகே தேங்காய் சப்பாத்திக்கு நம்ம குருமா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் கொதிச்சு இந்த தேங்காய் பச்சை ஸ்மெல் போச்சுன்னா குருமா ரெடி. சப்பாத்தி சுட்டா நைட்டு டின்னர் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சப்பாத்திக்கு வந்து அங்கே மாவு ஊறிட்டு இருக்கு. உப்பு காரெல்லாம் கரெக்டாகான்னு பார்த்தரலாம். பாருங்க டேஸ்ட்டு ஊற்றியாச்சு. உப்பு போடணும். உப்பு மட்டும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க கைஸ் எப்படி இருக்குது பாருங்க. தக 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 தகன்னு கொதிக்குது. மக்கள் சிங்க பாருங்க. சொன்ன மாதிரியே சாஃப்டா இருக்கா? ஸோ இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்துச்சுன்னா நமக்கு சப்பாத்தி வந்து கண்டிப்பா தெரியும் அந்த அவுட்புட் எப்படி வரும்ன்ட்டு. நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். கலரை பாருங்க அப்பா, சர்க்கரை போடாமே ப்ரௌனா இருக்கு. சர்க்கரை நம்ம லாஸ்ட் டைம் சர்க்கரை போட்டிருந்தோம் தானே, நல்லா வந்து ப்ரௌனிஷா வந்துருந்தது. இப்போ சர்க்கரை போடாமே வந்து நல்லா இருக்கு சப்பாத்தி. நல்லா இருக்கு. அப்படியே கொஞ்சம் பழன்னு தெரியுது. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கலரை பாருங்க அப்படியே. எவ்வளோ சாஃப்டா இருக்குதுங்க சப்பாத்தி. எப்படி வந்து கிளியுது பாருங்க சப்பாத்தி. எல்லாமே செம்ம டேஸ்ட். சப்பாத்தியா அந்த குழம்பான்ட்டு இல்லை, பட் சாம்பார் வந்து ஒரு சிம்பிளாக வச்சிட்டோம். பட் வந்து அதுவே வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது சப்பாத்தி. பாருங்க. ஓகே மக்கள்ஸ், நான் வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம்.